ஆட்டோக்கள், பேருந்துகள், கனரக வாகனங்கள், இன்னும் அந்த வாகனங்களிலே செல்பேசியிலே பேசி கொண்டு செல்லும் வாகன ஓட்டுநர்கள், சில நேரம் சண்டைகள், சில நேரம் கூச்சல்கள், இருசக்கர வாகனங்களில் செல்லும் மனிதர்கள், அவருடைய சேட்டைகள், சிரிப்புகள், சில நேரம் அழுகைகள், இன்னும் சில நேரங்கள் கோபங்கள், இளம் பெண்கள், தாடி தொப்பியிடும் செல்லும் மனிதர்கள், புர்காக்களுடன் செல்லும் பெண்கள், இன்னும் திருநீர், குங்கும பொட்டு, கழுத்திலே மாலைகள் சமய அந்த கோலத்துடன் செல்லும் சக மனிதர்கள், பள்ளி விட்டு செல்லும் மாணவ மாணவிகள், பணி முடிந்து திரும்பும் பணியாளர்கள், இது போதாது என்று பிள்ளைங்களுடைய அலப்பறைகள், சில நேரங்களில் தாரை தப்பட்டைகளுடன் இறுதி யாத்திரைகள், இப்படியான எண்ணற்ற காட்சிகளுடன் விரிகிறது ஒரு சாலையோரம். நான் சொன்னதெல்லாம் அதில் படக்காட்சிகளாக நீங்கள் கற்பனை செய்து பார்க்கணும். கதைகளை நாம் புனைவு கதைகளாக பார்க்கலாம், எழுத்து வடிவிலையோ அல்லது திரை வடிவிலையோ. அறிவியல் கதைகளும் உண்டு. அதே மாதிரி மசாலா கதைகள், திடுக்கிடும் திரளர்கள், திக் கதைகள், இன்னும் அழகான ஓவியங்களாய் ஆர்ட் கலைநுட்பம் கொண்ட பேசும் படங்கள், வரலாற்று கதைகள், இப்படியான கதைகளின் ஊடே நிகழ்கால அல்லது கடந்த கால வாழ்வியலை காட்டும் வாழ்வியல் கதைகளும் உண்டு. உள்ளது உள்ளபடியே காட்டும்போது ஹராம் ஹலால் நுணுக்கங்கள் எதற்கு? இது வாழ்வியல் பதிவுகள். டைம் மெஷின் ஏறி தண்டனை தர திட்டமோ, டைம் மிஷின் ஏறி இறந்த காலத்தை சென்றடைந்து தண்டனை தர திட்டமோ. கலை என்பதும் ஊடகம் என்பதும் வானத்திற்கு கீழாக பூமிக்கு மேலாக உள்ள அத்தனையும் காட்டுவது, பேசுவது, எழுதுவது, இது எனது புரிதல். அதாவது கலை என்பதும் ஊடகம் என்பதும் வானத்துக்கு கீழாக பூமிக்கு மேலாக உள்ள அனைத்தையும் காட்டுவது, அனைத்தை குறித்தும் பேசுவது, உள்ளது உள்ளபடியே சொல்வது, அதை அப்படியே பதிவது, இது எனது புரிதல். அவ்வகையில் சஜியே, பிரியமானவளே, யா ஹபீபி, வாழ்ந்து சென்றவர்களின் வாழ்வியல் நடமாட்ட திரை வடிவம். வழக்காடிகள் சற்று ஒதுங்கி நிற்கலாம்.